கடவுளை பெண்களா கும்பிடுற இந்த நாட்டுல பிசாசுகளுக்கு இரையா மாறுற பெண்களே, உங்க கண்களை திறந்து பாருங்க. இங்க பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தன்னோட மனச திறக்கிறேன். உங்கள மாதிரியேதான் இந்த உலகத்தையும் இங்க வாழற ஒவ்வொரு உயிரினங்களையும் நேசிச்சு பாசத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தவதான் நானும் ஒரு தடவை காதல்ல வயப்பட்டேன். உங்கள மாதிரியே பல கனவுகள் நானும் கண்டேன். ஆனா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய புதக்குழி ஆம்பளைங்களோட பாசம். அது ஒரு கொடூரமான சதி. அது என்னன்னு தெரிஞ்சு செயல்பட தெரியாததுதான் இந்திய பெண்களோட சாபம். உங்கள மாதிரிதான் நானும் அத முதல்ல தெரிஞ்சுக்கல. ஒரு பர்னிச்சர் ஷாப்ல சேல்ஸ் கேர்லா தான் நான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். என் முதலாளிக்கே என் மேல ஒரு கண்ணு இருந்தது. அவரோட ஆசை நடக்காதுன்னு அவர்கிட்ட நான் ஏற்கனவே வார்ன் பண்ணிட்டேன். இப்படி இருக்க ஒரு நாள் ஐயோ, என் பேக்! நில்லுடா, நில்லு! திருடு, திருடு! யாராவது புடிங்க! ஏய், என் பேக் குடுடா! குடுடா! நில்லுடா! ஏய்! என் பேக்! என் பேக்! என்னோட பேக்! ஒரு பெண்ணை பார்த்தாலே அவளை எப்படி தன்னோட படுக்கறைக்கு கொண்டு வரலான்னு நினைக்கிற இந்த காலத்து ஆம்பளைங்க மத்தியில எனக்கு இவ்ளோ பெரிய உதவியை செஞ்சுட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம போன அந்த நபர் என் மனசுல நீங்காத இடம் பிடிச்சிட்டாரு. ஆமாண்டா, டேய் நான் இப்ப கிளம்புறேன். நீ நேரா அங்க வந்துரு, சரியா? ஓகே ஓகேடா, நீ சொல்றது புரியுது, நான் சொல்றது புரிஞ்சுக்க. ஓகே, இந்தம்மா நீ பூட்டிட்டு கிளம்பிரு. ஓகே, ஒன்னும் இல்லடா, நீ நேரா அங்க வந்துட்டே இரு, நானும் வந்துட்டே இருக்கேன், சரியா? இருங்க இருங்க இருங்க, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு சேர் வேணும். நாளைக்கு காலையில வாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பவே வேணும். என்னடி சொல்லிக்கிட்டே இருக்க, பூட்டிக்கிட்டு இருக்க? ஏய், என்னடா பாரு? ஏய், என்னடா இங்க பிரச்சனை? ஏய் ஏய், விடுடா. அத கேக்க நீ யாரா? போடா. ஏய், யாருகிட்ட? ஏய் ஏய், யாருடா? மரியாதையா போய்டு. இல்ல மரியாதையா கிளம்பு. உன்னை தூக்கிரேன்டா. என்ன ரொம்ப பயந்துட்டீங்களா? ஆமாங்க. நான் டிராப் பண்ணணுமா? வேண்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவரு என் மனசுல இடம் பிடிக்கிறத என்னால உணர முடிஞ்சது. எனக்கே தெரியாம என்னோட மனச நான் அவர்கிட்ட பறி கொடுத்துட்டேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நானே ஆச்சரியப்படுற விதமா அது நடந்துச்சு. என்ன தனியா இருக்க? முதலாளி கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியில போயிருக்காரு. ஆமா, என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஒரு ஆள் மேல ஆசை வந்துருச்சுன்னா பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன, ஏதாவது பொருள் வேணுமா? கல்யாணம் முடிஞ்சிட்டோம், அப்போ வாங்கிடுவோம். சரி, கிளம்புமா? ஓகே.
ஏதோ ஒரு பெரிய சொர்க்கம் கிடைச்ச மாதிரி என் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்புறம் ஒவ்வொரு நாளும் அவரை பார்க்கணுங்கிறது தான் என்னோட கனவா இருந்தது. பிரிக்க முடியாத அளவுக்கு அவரை நான் அவ்வளோ நம்பினேன். அவர் மேல நான் அவ்வளோ பாசம் வச்சிருந்தேன். அப்படி நாங்க இருக்கும் போதுதான் அந்த நாள் வந்தது. உலகத்துல எந்த பொண்ணும் என் மனசுக்குள்ள இப்படி ஒரு இடத்த பிடிப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவன். இல்ல, என்னைக்கா இருந்தாலும் இதெல்லாம் நான் பார்க்க வேண்டி வந்தானே. எல்லாம் முடிஞ்சதும் நான் ரொம்ப பயந்தேன். அதுதான் ஒரு சராசரி பொண்ணோட மனநிலைங்கிறத நான் அப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே அவரு ஃபோன் பண்ணா எடுக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னாச்சு? எதுவும் பேசாம இருக்க? அன்னைக்கு அப்படி நடந்ததை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப கேவலமா இருக்கு. நீங்க உடனே வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசுங்க. அது வரைக்கும் போன் எல்லாம் பண்ணாதீங்க. அப்போ முடிவுல எந்த மாற்றமும் இல்லையா? இல்ல. சரி, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வாட்ஸ்அப்பை கொஞ்சம் பாரு.
எதுக்குங்க இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சீங்க? உங்களை நான் எந்த அளவுக்கு நம்பினேன்னு உங்களுக்கு தெரியுமா? சும்மா டைலாக் எல்லாம் பேசாதே. நான் சொல்ற இடத்துக்கு நீ உடனடியா வந்தாகணும். குட் கேர்ள். வண்டியில் ஏறு. ஏறுங்கிறல்ல. வா, பயப்படாத. இது என் வீடு தான். அம்மா அப்பாலாம் இல்ல, ஊர்ல ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. உள்ள போ. எங்கடி போற? அன்னைக்கு நான் உன்னை ஒரு தடவை தொட்டதுக்கு நீ பெரிய பத்தினி மாதிரில நடிச்ச. அன்னைக்கே நான் முடிவு பண்ணேன்டி, உன்னை என்னைக்காவது இப்படி கொண்டு வந்து நிறுத்தணும்னு. என்ன விட்டுருங்க. என்ன விடுங்க. நான் உனக்கு சொர்க்கத்தை காட்டுறேன். அடுத்து நான் தான் காட்டுறேன். அழுவுதில்ல. சமடா. நான் எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன். எனக்கு நடந்த இந்த அபலம் உங்களுக்கும் நடக்காம இருக்கணும்னா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு நம்புற ஆம்பளையா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னால அவனுக்கு உங்க உடம்ப காணிக்கை ஆக்கிடாதீங்க. அவன் அதுக்கு மட்டும்தான் ஆசைப்படுறான்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவன் மனசுக்குள்ள இருக்கிறது காதல் இல்ல. உண்மையான காதலுக்கு உடல் உறவுல இடமே இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற ஆம்பளைங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஒரு மணி நேரம் உங்க ஆசைக்காக நீங்க கசக்கி எறியறது ஒன்னும் தெரியாத ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையையும் ஆசையையும் எதிர்பார்ப்பையும் தான். பெண்களை செக்ஸ் மிஷினா பாக்குற இந்த சமூகத்தை ஒரு நாகரிகமான சமூகம்னு என்னால சொல்ல முடியல. நீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணும்போது ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்க தங்கச்சிங்களுக்கோ இல்ல உங்க மகளுகளுக்கோ
இந்த மாதிரி ஒரு நிலைமை கண்டிப்பா வந்து சேரும். அத பார்த்து சிரிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அந்த கடவுள். என்ன பத்தி நிறைய கனவுகள் கண்டுட்டு இருந்த என் அம்மா கிட்ட நான் கடைசியா மன்னிப்பு கேக்குறேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்க.